மோடி, பிஜேபி சில விஷயங்கள் இவர்களுக்கு சாதக பாதமாக கூட இருக்கலாம். ஆக ஒட்டுமொத்தமாக அந்த இனத்திற்கு, இஸ்லாமியருக்கே நேர் எதிரானவர்கள் ஒட்டுமொத்தமான சொல்றது எப்படி சார்? இயற்கைக்கு சட்டத்துக்கு புறமானதா இல்லையா சார்? சார் பிஜேபியில எத்தனை இஸ்லாமியர் இருக்காங்க, பொறுப்புல இருக்கிறாங்க? ஆமா, உறுப்புல இருக்காங்க. உறுப்புலையாவது உறுப்பு பருப்பு இதே தான். இப்ப எத்தனையோ இடங்களில் இந்து கோயில்கள்ல சாமி எடுத்து போறதுல பிரச்சனை வருது இல்ல, இஸ்லாமிய திருப்பக்கம் வராதிங்கன்னு. அப்போ பாங்கு ஓதுனா உன் காதுல மட்டும் கேக்குதா, என் காதுல தானே கேக்குது. நீங்க குறுக்கனை விட்டு தொழுகட்சியை கட்டுன்னு சொல்லி முழக்கங்கள்லாம் வருது. சரி, ரொம்ப இணக்கமோ மதத்தினுடைய உள்விவகாரத்துல அரசு தலையிடுறதுக்கு யாரும் உரிமை கொடுத்தா? என்ன மதம், என்ன மயிறு மதம்? ஏன் மதத்தை நான் தூக்கி பிடிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? இந்துக்கள் எல்லாரும் இன்னைக்கு முஸ்லிம் சகோதரர்களோட ஒன்னா தான் இருக்கோம். அவங்க வேற நாங்க வேறன்னு பாக்குறது இல்ல. ஆனா இந்த RSS உடைய குரூப், இந்த தீனதயாள் உபாத்யாவுடைய குரூப் இருக்காங்க பாருங்க, இவங்க தான் அதை எடுக்கிறாங்க. இதெல்லாம் RSS அஜெண்டா. அது இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமு தான் தனி நாடு வந்துருச்சு இல்ல, அவங்க அங்க போகட்டுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு அன்னையில இருந்து 47ல இருந்து இன்னைக்கு வரலையும். இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்னு நினைப்போட பரப்புரை பண்ணுனா நல்லது. பரப்புரை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அது அந்த கடவுளுக்கு தான் வலு. இவங்க இவ்வளவு அக்கறை பேசுறாங்களே, இவங்க மோடி வரணும்னு நினைக்கிறாங்களா, ராகுல் வரணும்னு நினைக்கிறாங்களா? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா வணக்கம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார், தொடர்ந்து நம்மளோட பாரத பிரதமர் பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருக்காரு. இதுல வெறுப்பு பேச்சுக்கள்லாம் அதிகரிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா தோல்வி பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்கு. இதுல நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் பொது கூட்டத்துல பேசுறாரு, உத்தரப்பிரதேசல பேசுறாரு. 2 பசங்க மைனாரிட்டிஸ் தால்ஜா பண்றதுக்கு சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. செய்தியில கார்டு போட்டிருக்காங்க. அந்த 2 பசங்கிறது யார் குறிப்பிடுறாருன்னா அகிலேஷ் யாதவையும் ராகுல் காந்தியும் அப்படின்னு சொல்றாரு. இது நாகரிகமான வார்த்தையா? தொடர்ச்சியா இப்படியான வார்த்தைகள் எல்லாம் வெளிப்பட்டு இருக்கு. அப்படியா? ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு 70 வயதா, 70 வயசா, 74 வயது இருக்கும், 73. அப்பேற்பட்ட மனுஷனை கரைக்குறைவா கேவலமா அவன் இவன் வாடா போடா அப்படிலாம் பேச வைக்கிறாங்கல்ல பொறுப்பாளர்களை வச்சு. இன்னைக்கு மோடி அவர்கள் பேசிக்கு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அமைச்சிக்குதுலாம் பீத்துறாங்கல்ல. ராகுலுக்கு தான் அமைச்சிருக்கு, ராகுலுக்கு அமைச்சிருக்குல்ல. அப்போ 2 பேரும் தேர்தலுக்கு மாறி மாறி பேசிக்கிறாங்க. நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்ல ஒரு கட்சியின் தலைவரை சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் 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 எதிரானவர்னு அவர் ஒரு கார்னர் பண்ணும்போது, இப்ப ஆமாண்டா, என்னடா நான் பெரும்பான்மைக்கு ஆதரவுடா அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்குதா நான் நினைக்கிறீங்க? அவரை பேச வைக்கிறீங்க. ஆனா ஒரு அரசு சொன்னா பரவாயில்லையா சார்? தாலியெல்லாம் அறுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லும் போது தான் சார் சர்ச்சை. ஆமாங்க. இப்ப நீங்க மோடி திரும்பி வந்துட்டாரா, இந்திய அரசியல் சட்டம் இருக்காது, இங்க இருக்கிற இஸ்லாமியர்லாம் விரட்டி அடிக்கப்படுவார்கள், அது நடைமுறையில் சாத்தியமா? நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப சிஏ சட்டம் கொண்டு வந்தாங்க. சரி, என்ஆர்சி கொண்டு வந்தாங்க. ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டுச்சு. சார் இங்க இருக்கிற முஸ்லீம் நாங்க வெளியே அனுப்புறேன்னு எவனா சொன்னானா? என்ஆர்சி நாடு முழுவதும் கொண்டு வரணும்னு சொல்லி அமித்ஷா சொன்னாங்க. இருங்க, இங்க இருக்கிற முஸ்லீம்களை நாங்க நாடு கடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்களா? இன்னைக்கு பல இஸ்லாமியர்கள் இங்க சட்டத்திற்கு புறமா குடிபெயர்ந்து இருக்கானா இல்லையா? சொல்லுங்க சார். ஐயா, நான் கேக்குற கேள்வி அதான். ஊடுருவி இருக்காங்களா இல்லையா? வங்கதேசத்துல இருந்து ஊடுருவி இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா சார்? சரி சரி, இஸ்லாமியர் உட்பட அப்படி வைப்புமா? அப்படி வைப்புமா? ஊடுருவி இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா சார்? இருப்பாங்களா? இருக்காங்களா? அங்கங்க மாட்டுறாங்கல்ல. அப்ப அவங்களை வெளியேற்றுவதற்கு ஏதாவது பண்ணணும்ல. நீங்க ஏன் இங்க இருக்கிற இஸ்லாமியரை விரட்ட போறாருன்னு போய் பேசுறீங்க? இல்ல அது நடைமுறையில சாத்தியமா? சாத்தியமா சார்? சாத்தியம் இல்லதான் சார். பிஜேபி சார் பிஜேபியில எத்தனை இஸ்லாமியர் இருக்காங்க, பொறுப்புல இருக்கிறாங்க? ஆமா, உறுப்புல இருக்காங்க. உறுப்புலையாவது
வேலையை பாருங்க சார், நீங்க வர உறுப்பு பருப்பு இதே தான். இல்ல, இது கண்ணியமா கொண்டு இல்ல போவோம். எப்ப பார்த்தாலும் வந்து நம்மளுடைய செய்தி ஊடகம் வந்து பொறுப்பு இருக்காது. இது முழுக்க முழுக்க நீங்க தான் பொறுப்பு. எப்ப பார்த்தா தரைக்குறைவான வார்த்தைகள் எப்ப பார்த்தாலும் தெம்மாத்தோட இடங்குதுல, அதையே சுத்தி 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 வரதான் இவங்களோட வேலையை. ஆமா. அதால சார் அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வேலையை செய்ய முடியாது சார். இது வந்து சர்வாதிகார நாடு கிடையாது. இந்த தாலிபான் கிளிப்பான்றாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை சார். இது ஒரே சட்டத்தை போட்டே வைச்சா குடிமை, அடிச்சா மொட்டைடான்னு செய்ய முடியுமா ஒரு ஜனநாயக நாட்டுல? ஒரு நீதிமன்ற கண்காணிப்பில் இருக்கிற நாட்டுல, நம்ம நாட்டுல நீதிமன்றம் தானே உயரிய அதிகாரம் கொண்டது. அப்படி இருக்கும்போது இது செய்ய முடியுமா? அதாவது நடைமுறையில் சிலது வேணா எதிராக இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் குடமுழுக்கு பண்ணணும்னு இருக்கு. ஒரு கோயிலுக்கு ஆர்டர் வாங்கிக்கிறேன் சார். இப்ப தஞ்சாவூர் கோயில்ல ஆர்டர் வாங்கிட்டாங்க, தமிழிலும் குடமுழுக்கு நடத்தணும்னு. இதே ஆர்டர் கொண்டு போய் பழனியில காட்டுறோம். என்ன பண்ணணும்? சரி, அந்த ஆர்டர் இருக்கு, இது ஒரு ஜென்ரல் தானே, சரிங்க பண்ணுங்கல்ல. யோ, பழனிக்குன்னு தனியா ஆர்டர் வாங்கிடுவோம் அப்படின்னா இது ஒரு பெரும்பான்மை மக்கள் தமிழர்களுக்கு எதிரான போக்கு இல்லையா? அது தமிழ்நாட்டை விட்டு திமுக தமிழர்களை வெளியேற்ற போகுது, தமிழர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள், அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும், நாங்க பிரச்சாரம் பண்ணா அது உண்மையாயிடுமா சார்? நடைமுறை சாத்தியம் இல்லைல்ல. ஆனா சில ஆக்டிவிட்டிஸ்ல தமிழருக்கு விரோதமாக கூட இருக்கலாம். அப்போ மோடி பிஜேபி சில விஷயங்கள் இவர்களுக்கு சாதக பாதமாக கூட இருக்கலாம். ஆக ஒட்டுமொத்தமாக அந்த இனத்திற்கு, இஸ்லாமியருக்கே நேர் எதிரானவர்கள். இவர்கள் வந்தால் இவர்கள் வாழவே முடியாது, இவர்கள் அழித்தொடுக்கப்படுவார்கள், இல்லை இவர்கள் அடித்து விரட்டப்படுவார்கள், இல்லை இவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள், ஒட்டுமொத்தமானு சொல்றது எப்படி சார்? இயற்கைக்கும் சட்டத்துக்கும் புறமானதா இல்லையா சார்? அமித்ஷா என்ன சொல்றாரு சொல்லிருங்க, என்ன அமித்ஷா என்ன சொல்றாரு? இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் வந்து அடித்து ஒடுக்கப்படுவார்கள் தானே சொல்றாரு. அப்படிலாம் சொல்லல. என்ன சொல்ல முடியும்? பொதுப்படையா சொல்லல, மறைமுகமா சொல்ல. மறைமுகமா போன போட்டு உங்களுக்கு சொன்னாரா? ஆமா, என்கிட்ட சொன்னாரு. சும்மா இருங்க. இவங்களுக்கு சார் ஒரு அரசு மீது அலிகேஷன் பண்ணா ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு. இந்து போலரைசேஷன் பண்றாரு மோடிஜி. இவ்வளவு காலம் வளர்ச்சின்னு பேசிட்டு இருந்தாரு சார். நீ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக நீ காட்டுறல்ல, இஸ்லாமியருக்கு எதிரானவர் மோடின்னு காட்டிட்ட. அப்போ இந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்கு, சரி பாத்துக்கலாம்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன இருக்குது? நீ சொல்றல்ல, நீ சொல்லாமல் இந்த எதிர் பிரச்சாரம் நடவடிக்கை, எந்த பிரச்சாரம் இல்லாமல் மோடியின் எதிர் பிரச்சாரம் அப்படி இல்லன்னா அவர் எதிர்கட்சியா அப்படி ஒரு பிரச்சாரம் வைக்க போறாங்க. அவர் அப்படி இல்லன்னா அப்படியே வந்து அப்ப அது உண்மைன்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், இவன் தான் கடந்த காலத்துல பாக்குறோம். ஒரு சிஏ என்ஆர்சி கொண்டு வந்தாங்க, முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. முத்தலாக் தடை சட்டத்தால் எத்தனை இஸ்லாமிய பெண்கள் அந்த சட்டத்தை வரவேற்றாங்களா இல்லையா? மதத்தினுடைய உள்விவகாரத்துல அரசு தலையிடுறதுக்கு யார் உரிமை கொடுத்தா? என்ன மதம்? என்ன மயிறு மதம்? ஏன் மதத்தை நான் தூக்கி பிடிச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல எனக்குன்னு ஒரு சார், எனக்குன்னு ஒரு தனி பாலிசி வேணும்னு கேக்குறேன், நீங்க ஒத்துப்பீங்களா? திருமாவளவன் அவர்கள் வந்து சனாதனத்தை பத்தி பேசினார். அப்போ வந்து ஒரு போராட்டத்தின் பொழுது இஸ்லாமியர்கள் எல்லாம் முன்னிறுத்து அவருக்கு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்துத்துவவாதிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன திருமாவளவன் கூட நீங்க என்ன இஸ்லாமியர்கள் இருக்கீங்க, நீங்க ஏன் எங்களுடைய கேட்டாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு. அவருக்கு வந்து கொலை மிரட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, அதுக்கு நாங்க ஒரு பாதுகாப்பாருன்னா நாங்க அந்த இதுல மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றது இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு மதத்தினுடைய உள் விவகாரத்திலே இவங்க தலையிடுறாங்க அப்படின்னா இது சரியா? சார், மதம்னா நீ வீட்டுல சாமி கும்பிடு, அதை வந்து எவனும் உங்க நொட்ட போறது இல்ல. பொது வழிக்கு வந்த பிறகு நீயும் நானும் ஒண்ணு. நீங்க அடிப்படை சில விஷயங்கள்ல நீங்க ரிலாக்ஸேஷன் வாங்கலாம், அதை நம்ம மறுக்கல. பொது வெளியில் வந்த பிறகு, இந்தியா கீழே வந்த பிறகு, இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ் வந்த பிறகு பொதுவான விஷயங்கள்ல உனக்கு சிறப்பு சலுகை எப்படி தர முடியும் அப்படின்னு ஒரு வாதம் இங்க வைக்கப்படுது இல்ல? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்ல சார், உங்க உள் விவகாரத்துல நாங்க தலையில்ல. உங்க மசூதிக்கு நீங்கள் சாமி கும்பிடுவதையோ, நீ 5 வேலை தொடுவதையோ, இல்ல நீங்க உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கிறதையோ நாங்க கூப்பிடல. போதக்கூடாதுன்னு சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இந்த 10 ஆண்டுகள் நடந்துச்சு இல்லையா? பாம்பு போதக்கூடாதுன்னு வந்துச்சு, ஹலால் பிரச்சனை வந்துச்சு, பருதா போடக்கூடாதுன்னு வந்துச்சு. நான் இதுக்கு எதிராக ஒரு 4-5 விஷயங்களை சொல்லுவேன். சொன்ன உடனே பத்தியா சங்கிங்க இப்படி பேசுறாங்க நீங்க சொல்லுவீங்க, அதனால நீங்களே சொல்லிங்க. இப்ப எத்தனையோ இடங்களில் வந்து இந்து கோயில்கள்ல சாமி எடுத்து போறதுல பிரச்சனை வருது இல்ல, இஸ்லாமிய திருப்பக்கம் வராதிங்கன்னு. அப்போ பாங்கு போதுனா உன் காதுல மட்டும் கேக்குதா? என் காதுல தானே கேக்குது.
இல்ல அப்படி எடுத்துக்கலாமா இத? பட் அது விநாயகர் தவறு. 365 நாளும் விநாயகர் அந்த ஐசோஸ் மசூதி குறிப்பிட்ட பகுதியில அங்க எதிர்த்தாப்புலயும் இருக்காரு, பின்தெரி சரி, போன பக்கத்துலயும் இருக்காரு, 365 நாளும் இருக்காரு. அந்த விநாயகர் சதுர்த்தியில மட்டும் கொண்டு போகும்போது ஏன் அந்த பிரச்சனை வருது? சரி, போனா என்ன சார் ஆயிட்டு போகுது? போனா மட்டும் பிரச்சனை இல்ல சார். நீங்க வந்து துருக்கனை விட்டு துருக்கட்சியை கட்டுன்னு சொல்லி முழக்கங்கள்லாம் வருது. சரி, ரொம்ப இணக்கமோ அது பிடிக்கிற நீ போடுறவன பிடி சார். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த பழனிக்கு போறாங்க பாத யாத்திரை, இங்க பாருங்க, அப்படிதான் சட்டம் ஒழுங்கு இருக்கா? சொல்லுங்க. பழனிக்கு பாத யாத்திரை போறாங்க, இல்ல அப்புறம் இல்ல சார் சார் அவன் தான் வந்து அந்த மாதிரி இருக்காரு. இருங்க சார், இருங்க நீங்க கொண்டு போறது இருங்க சங்பரிவார் கொண்டு போறீங்க. சரிங்க சரிங்க சரி, அவன் தான் அறிவு கிட்ட போறான். சரி விடுங்கப்பா, இருப்பா, நீங்க கண்டுக்காம இருங்கப்பா. அப்படி ஒரு பெருந்தன்மை நீங்க சொல்றதுக்கு எங்க போச்சு? நீங்க எங்க மத பிரச்சனை நீங்க தலையிடுறதே இல்லையா? ஏன் சில கோயில்கள்ல வந்து சத்தமா பாட்டு போட்டாயோ என்ன இப்படி சத்தமா பாட்டு போறீங்க கேக்குறது இல்லையா சார்? பல இடங்கள் நடந்திருக்கு. நாம இது பாருங்க, இருங்க சார், இங்க பாருங்க, இதை கேளுங்க. நான் வந்து இதோட டேட்டாவை சொல்லுவேன். சொன்ன என்ன தெரியுமா சொல்லுவார்? ஐயா பத்தியா RSS காரங்க சொல்லி கொடுத்து இவர் பேசுறாருன்னு சொல்லுவார். அதான் நான் இந்த இன்டீரியரான விஷயங்கள்ல உள்ள போக விரும்பல. நான் சொல்றது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆளுகிற ஒரு நாட்டில் பெரும்பாலான விஷயங்கள் பொதுவாக பார்க்கப்படும் தான் நான் சொல்றேன். செந்தில் காமாட்சி ஐயா பிரதமர் வந்து இப்படி பேசியிருக்காரு. ஆனா நீங்களும் வந்து பிரதமர் உங்களோட அமைச்சரே ஒரு பேசியிருக்காரு, பிரதமரை பீஸா ஆக்கிடுவான் இங்கெல்லாம் வந்தாருன்னா அப்படின்னு பாருங்க. அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது சரின்னு நான் அதனால அது நான் சரின்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல ஒரு நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாமே வார்த்தையில் அடங்காத, அதாவது ஒரு சொல்லுவான் டிக்ஷனரியிலே இல்லாத வார்த்தைகளை எல்லாம் உபயோகப்படுத்தி. சரி பாப்போம், ரிசல்ட்ட பாப்போம். இப்படிதானே வெகு மக்களுக்கு எதிராக பேசுறான்னு சொல்றீங்க. ஜூன் 4 வரைக்கும் பொறுங்க, பொறுத்திருந்து பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. யாரெல்லாம் ஜூன் 8 யார் ஃபங்க்ஷன் வைக்க போறா பாருங்க, பாப்போம். திருக்காமாட்சி ஐயா, அதே போல ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து பிரதமரா சரி அமித்ஷாவும் சரி இஸ்லாமியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு வந்து நீக்கிட்டு ஓபிசி அதே போல SC ST வந்து அது கொடுக்கப்படும் அப்படின்றாரு. இஸ்லாமியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது வந்து சட்டத்துக்கு விரோதமானதா? சட்டத்துக்கு உட்பட்டு தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சட்டப்படி அது செல்லும். ஆனா இவங்க செய்யறது வந்து சட்டத்தை மறுபடியும் நாங்க மெஜாரிட்டி வந்தா பார்லிமெண்ட்ல நிறைவேற்றி நாங்க அதை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்குது இல்லையா, அந்த இது நாங்க நீக்கிடுவோம், தெலுங்கானா ஆட்சிக்கு தான் நீக்கிடுவோம். அதாவது அது வந்து அப்படி நீக்கம் உள்ளொதுக்கீடு இருந்தா தான். உள்ளொதுக்கீடுங்கிறது வந்து தனி ஒதுக்கீடா 1% 2% இருக்கும், அவ்வளவுதான். அதை நீக்கிறது வந்து இவன் நீக்கட்டும். அப்ப வந்து அங்க மக்கள் வந்து பிரச்சனை வரும். இப்ப நீங்க முஸ்லீமுக்குன்னா முஸ்லீம் மட்டும் இல்ல கண்ணு, முஸ்லீமை விட்டு என்ன மாதிரி இருக்கக்கூடிய இந்துக்களும் இல்ல, நம்ம வந்து இந்துக்கள் எல்லாரும் இன்னைக்கு முஸ்லீம் சகோதரர்களோட ஒன்னா தான் இருக்கோம். சரியா? அவங்க வேற நாங்க வேறன்னு பாக்குறது இல்ல. ஆனா இந்த RSS உடைய குரூப், இந்த தீனதயாள் உபாத்தியாவுடைய குரூப் இருக்காங்க பாருங்க, இவங்கதான் அதை எடுக்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஆட்களும் கொஞ்சம் விலை போறாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து RSS அஜெண்டா. அது இங்க இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு தான் தனி நாடு வந்துருச்சு இல்ல, அவங்க அங்க போகட்டுங்கிற எண்ணம் தான் அவனுக்கு அன்னையில இருந்து 47ல இருந்து இன்னைக்கு வரலையும். ஆனா இது வந்து நம்ம நாடு. இந்த நாட்டை வந்து முஸ்லீம்கள் எத்தனை வருஷம் ஆண்டிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும். டெல்லியில போனாலே முஸ்லீம்கள் கட்டின செங்கோட்டையில தானே பிரதமரே கொடியேற்றாரு. இது ஒரு பேச்சு மேல என்னையா வேணும்? உலக அதிசயத்துல தாஜ்மஹல் இருக்கு, 9வது அதிசயமா அதெல்லாம் இருக்குது, குதுப் மினார் இருக்குது, எவ்வளவோ கட்டடங்கள் இருக்கு. இன்னைக்கு அறிவிச்சிருக்காருயா, CM அறிவிச்சிருக்காரு. நாங்க தியாகிகளுடைய படங்களும் அவங்களுடைய இதெல்லாம் நினைவு இதெல்லாம் வந்து ஹுமாயூனுடைய அரண்மனையில இங்க இருக்கு, பீச்சுக்கு முன்னாடி இருக்குது. அதுல நான் அப்பன்னு சொல்லி முதலமைச்சர் நேற்று அறிக்கை விட்டுருக்காரு, ஹுமாயூன் அரண்மனையில பண்ண போறோம்னு. சோ அப்படியெல்லாம் இருக்கும்போது ஹுமாயூன் யாரு? இந்த தேசத்தினுடைய மந்திரியா இருந்து ஆண்டவர், இந்த நாட்டை ஆண்டவர். அப்படிப்பட்ட அவங்க எல்லாம் இருக்கிற காலத்துல இன்னைக்கு வந்து நீ இவ்வளவு கேவலமா ஒரு ஓட்டுக்காக, உன் பதவி சுகத்துக்காக
ஒரு இன்னைக்கு வேற என்னென்னமா சொல்ல தோணுது. ஆனாலும் ஒரு பிரதமரை நம்ம அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்கிற கதை கட்டுப்படுத்திக்கிட்டு சொல்றேன். அவர் நல்லவரா இருந்தா இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்னு நினைப்போட பரப்புரை பண்ணுனா நல்லது. பரப்புரை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். நீங்க வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமா வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து அமித்ஷா அவர்களும் சரி பிரதமர் பேசிட்டு வராங்க. அந்த இடஒதுக்கீடு வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இடஒதுக்கீடுன்ற விஷயத்துல அம்பேத்கர் வந்து எதுக்கு இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தினாரு? இந்து மதத்தில் தீண்டாமை அங்கீகரிக்கப்பட்டது. நாங்க இப்படிதான் இருக்கிறோம். ஆமா, என்னையா அதே அம்பேத்கர் இன்னொரு சரத்து கொண்டு வராரு, எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வர்ட். இது வந்து அது கிளாஸ், இது கேஸ்ட். எக்ஸாக்ட்லி. அந்த ரெண்டு வித்தியாசம்லாம் இவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இவங்களுக்கு என்ன மண்ணு தெரியும் உங்களுக்கு? இல்ல அப்படிலாம் எதுவும் சொல்லலாம் ஏங்க. என்னது எழுதி கொடுத்தா படிக்கிறவங்க, இவங்களுக்கு என்ன தெரியாது? ஆமா ஆமா. ஆக இஸ்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷனை ஒத்துக்குதா? இல்ல. கிறித்துவம் இல்ல ஒத்துக்குதா? அதை மீறி தானே கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் தான் இடஒதுக்கீடு. அப்ப உங்க மதம் அதை ஒத்துக்கல. ஆனா எங்க மதம் என்று சொல்லப்படுகிற அந்த காலத்துல அதை ஒத்துக்குச்சு. அதுக்காகத்தான் அதை போராடி வாங்கி கொடுத்தாங்க. இப்ப இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. சார், இடஒதுக்கீடுல ஒரு ஜெனரல் பாலிசிங்கிறது யாருக்கிட்டையும் இல்லை. இப்ப இந்த இடபிள்யூஎஸ் கொடுக்குறாங்கல்ல, எல்லா பெரும்பாலான பல ஸ்டேட்கள்ல அதை ஒத்துக்கினாங்க. ஏன் தமிழ்நாட்டுல ஒத்துக்கல? எதுவும் இவங்களோட பாலிசின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஓட்டு போட்டவனு இவங்க தான். பார்லிமெண்ட்ல திமுக ஆதரிக்கல. இவங்க கூட இருக்கிறவங்க காங்கிரஸ் ஆதரிச்சு, கம்யூனிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்ட். அப்புறம் அதால அப்போ அது வந்து மற்ற ஸ்டேட் எல்லாம் வந்து ஒதுக்கி இருக்காங்க. இப்ப நீங்க ஏன் ஒதுக்கல? அப்ப நீங்க அவங்களுக்கு எதிரானவங்களா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுல பிராமின் மட்டும் இல்லை, அநேகமா ஐயா கூட இருப்பாரு நினைக்கிறேன். தெலுங்கு பேசுற பல சமூக குழுக்கள் அதுல இருக்காங்க. தமிழகத்துல அதாவது இடஒதுக்கீட்டில் யாராருக்கெல்லாம் விடுபட்டிருக்கோ, விடுபட்ட சாதிகளின் அந்த பேட்ச் தான் அது. அப்போ எல்லாருக்கும் ஒரு பாலிசி இருக்குல்ல, அந்த மாதிரி சில பாலிசிகளே அவங்க சொல்றாங்க. இது சார், இது தேர்தல் பரப்புரை. இப்ப நீங்க இவங்க அக்கறை பேசுறாங்களா? இவங்க மோடி வரணும்னு நினைக்கிறாங்களா, ராகுல் வரணும்னு நினைக்கிறாங்களா? அவங்க இந்தியா தலைமையிலான கூட்டணி ஆட்சி ராகுல் தானே வரணும்ன்றாங்க. பேசிட்ட மோடி பேசி அவர் ஓட்ட அவரே கெடுத்துக்கிட்டோம். நீங்க ஜெயிச்சு வாங்க. ஏன் உங்களுக்கு அக்கறை எப்படி? அதால தேர்தலுங்கிறது ஓட்டை வாங்கி மக்களை கவர்ந்து ஆட்சிக்கு வர்றதுதான். எந்த கட்சியும் தனக்கு வந்து ஓட்டுக்கு சாதகமா மாறும் அப்படின்னா அந்த பேச்சை பேசாது. இது ஒரு அரசியல் டாக்டிக்ஸ் தான். நம்ம பார்த்துப்போம் ஜூன் 4. ஓகே சார். அதே போல சார், அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு, கோவையில வந்து வாக்காளர்களுடைய லிஸ்ட்ல பலரும் வந்து ஓட்டு போடல, 19, 21 போட்டவங்க எல்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. இன்றைய தினம் வந்து ஒரு தனிநபர் வந்து வழக்கு கொடுத்திருக்காரு, கவுண்டை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எப்படி பாக்குறீங்க? சொல்றதுல முகாந்திரம் இருக்கா? இல்ல, இது வந்து அரசியல் கட்சிகள் ஃபெயிலியர் தான் நான் சொல்றேன் சார். அவங்க தமிழிசை மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது திமுகவோட அரசு தலையீடு இருக்கு, அதனாலதான் வந்து இந்த லிஸ்ட் எல்லாம் என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும். இப்ப நீங்க திமுக காரன் அதிமுக காரன் எடுத்தீங்கன்னா, நோ அந்த தெருல அத்தனை கொடுக்குறான் அவங்க அப்பா, அவன் செத்தாலும் திமுக தான். அந்த 2 புள்ள வேலை செய்து போயிருங்க. ஒருத்தர் பைக்கில் கூட போவானு தெரியுமா, பல்சர்ல சரக்கு பொறுக்குன்னு. அந்த நாய் ஏடிஎம் கேனாது. அது என்ன சொல்லலாம் தெரிஞ்சு அந்த அவங்க அப்பனே கேள்வி கேட்கான், ஏன் சாவர காலத்தை திமுக நாளையரன்னு அப்படின்னு. ஈச் அண்ட் எவ்ரி வீட்டில் இருக்கிற ஓட்டுக்களையும் அந்த கட்சி பொறுப்பாளர்கள், இந்த வட்ட பிரதிநிதி, தொகுதி பிரதிநிதி, அது இதுன்றாங்களே பிரதிநிதின்றாங்கல்ல, அவங்க எல்லாம் கரெக்டா கணக்கு வச்சிருப்பான். திமுகவில் அவனோட ஓட்டு எத்தனை ஓட்டு இருக்கு, எத்தனை ஓட்டு போயிருக்கு, வந்திருக்குது, எல்லாத்தையும் வாக்காளர்கள் வந்து கவனிக்கிறாங்களோ இல்லையோ, கட்சியின் பிரதிநிதிகள் அந்த லிஸ்ட்டை வச்சு ரெடி பண்ணணும். நம்ம கட்சிக்காரன் எவ்வளோ, இவங்க வெளில போயிருக்கான், இவங்க பேர் இல்லை, போச்சு விட்டு போச்சு, சேர்க்கணும் போகணும்ன்ற வேலையை அவன் செஞ்சிருவான். அந்த மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் பிஜேபியில் இப்போதைக்கு கொஞ்சம் குறைவுன்றதை நம்ம ஒத்துக்கணும். கட்சிக்காரர்களோட தப்பு. அண்ணாமலை அவர்கள் சொல்றாருன்னா 1 லட்சம் பேர் விட்டு போட்டாருன்னா உன் கட்சிக்காரன் என்ன பண்ணியிருந்தான்? உன்னோட ஆதரவாளர் உன்னோட ஓட்டுன்றல. அப்போ நீங்க அதை செஞ்சிருக்கணும்ல. அது
கட்சிகளின் failure. ஏற்கனவே வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியா ஒவ்வொரு பூத் வாரியா கலெக்டர் வந்து அந்த இதை தேர்தல் இதை ரிலீஸ் பண்ணி அது என்னென்ன விட்டு போயிருக்கோ எல்லாமே இத்தனை ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுங்கன்னு சொல்றாங்க. அவர் மூர்த்தி சொன்னது போல அதெல்லாம் அந்த ஃபார்ம் நம்பர் 6 வாங்கி ஃபுல்லப் பண்ணி எங்க ஓட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கணும்ல. அதான் அந்த கட்சிக்காரன் முன்னிருந்து தானே செய்யணும். அதை செய்யாம விட்டுவிட்டு இப்ப வந்து ஓட்டு இல்லை மயிர் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? தடித்த வார்த்தைகள் பயன்படுத்த அட போய நீ வேற கடுப்ப. ஏன் அந்த மயிர்லயே நீங்க இருக்கிறீங்க? அதான் இல்லையே. ஆமா, அதனாலதான் வருது பயம். பொறாம எங்களை பத்தலாம் அப்படிங்க. இல்ல மேடம் தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுகவோட தலையீடு இருக்குன்றாங்க. திமுகவுடைய தலையீடு ஏப்பா தேர்தல் கமிஷன் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இப்ப இங்க இருக்க தேர்தல் கமிஷன் சார் திமுகவின் தலையீடு ஆளுங்கட்சியின் தலையீடு இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ற அந்த பவர் நம்ம கிட்ட இருக்கு. கட்சிக்காரங்கிட்ட தேர்தல் கமிஷன் கட்சிக்காரன் அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதுதான் நம்ம இவங்க எடுக்கத்தான் சார் செய்வாங்க. அப்போ இப்ப இந்த ஏரியால ஆளுங்கட்சி ஏரியா நமக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. இருங்க சார் இருக்க முடியாது சார். இருங்க சார், நீங்க எடுக்கலாம். அதிமுக இருந்தாலும் திமுக காரன அதிகாரம் இருந்தா எடுக்கலாம் சார். எடுத்த உடனே மீண்டும் சேர்க்கிற வசதி வாய்ப்பு சட்டத்துல நமக்கு இருக்கு. நம்ம தான் அந்த வேலையை செஞ்சிருக்கோம். உங்களோட இருவரோட கருத்தை நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் உப்பு செய்திகள்.